வணக்கம். இந்த விளக்க தொகுப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சரி, நேராக விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ரொம்பவே சம்பந்தப்பட்ட ஒண்ணு. அதான் ஓவர் திங்கிங். அதாவது அளவுக்கு அதிகமா யோசிக்கிறது. நம்ம மூளை ஏன் அடிக்கடி இந்த ஓவர் திங்கிங் வலையில சிக்கிக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இது ஒரு பிரச்சனையா பார்க்காம அறிவியல் பூர்வமா இது ஏன் நடக்குதுன்னு இன்னைக்கு நம்ம ஆழமா புரிஞ்சுக்க போறோம். உங்ககிட்ட யாராவது ஏன் இப்படி போட்டு குழப்பிக்கிற, கொஞ்சம் ஓவர் திங்க் பண்றதை நிறுத்து அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிருக்காங்களா? கண்டிப்பா நடந்திருக்கும். அந்த மாதிரி நேரத்துல எவ்வளோ கடுப்பா இருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுது. நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு மாபெரும் போராட்டத்தை ஏதோ லைட் சுவிட்ச் ஆஃப் பண்ற மாதிரி சும்மா நிறுத்த வேண்டியதானேன்னு சொல்லும்போது அது சாத்தியமே இல்லைன்னு தோணும் இல்லையா? ஆமா, அப்படி உடனே நிறுத்திட முடியாது. சரி, இதுக்குள்ள ஆழமா இறங்கும். பகுதி 1, ஓவர் திங்கிங் பற்றிய கட்டுக்கதை, மன உருவி மற்றும் நரம்பியல். நம்ம கவலைகளையும் உணர்ச்சிகளையும் நம்ம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கறத மொத்தமா மாத்த போற ஒரு விஷயத்தை இப்ப பார்ப்போம். பல வருஷமா நாம ஓவர் திங்கிங்க தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, அதிகமா யோசிக்கிறது ஒரு குணநலன் குறைபாடுன்னோ அல்லது கவனமின்மைன்னோ பல காலமாக ஒரு நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு. மன உறுதியால மட்டுமே இதை சரி பண்ணிட முடியும்னு பலரும் நம்புறாங்க. ஆனா மறுபக்கம் நரம்பியல் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இது முற்றிலும் உயிர் பிழைப்பதற்கான ஒரு தகவமைப்பு முறை அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. இது உங்க மனசின் பலவீனம் கிடையாதுங்க, உங்களை பாதுகாத்துக்க உங்க மூளை கண்டுபிடிச்ச ஒரு சூப்பரான தந்திரம். அடுத்து பகுதி 2, உங்கள் மூளையின் தற்காப்பு கவசம் கணிக்க முடியாத தன்மைக்கு ஏற்ப மாறுதல். அறிவியல் ரீதியா இதை எப்படி பார்க்கறதுன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம மூளை எப்படி ஒரு தற்காப்பு கவசமா செயல்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பா நாம கடந்து வந்த சில குழப்பமான கணிக்க முடியாத சூழ்நிலைகள் நம்ம மூளையை எப்படி டிசைன் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். ஒருத்தர் ரொம்ப குழப்பமான சூழல்ல வளரும்போது அவரோட நரம்பு மண்டலம் உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னைத்தானே மாத்திக்குது. இதைத்தான் நாம ஹை அலர்ட், அதாவது அதிக உஷார் நிலைன்னு சொல்றோம். எந்த நேரத்துல என்ன ஆபத்து வருமோன்னு சுத்தி முத்தி ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்க நரம்பு மண்டலம் பழகிடுது. சரியா சொல்லணும்னா, ஒரு போர் வீரன் எப்படி எந்நேரமும் உஷாரா இருப்பானோ அதே மாதிரி தான் நம்ம மூளையும் செயல்படுது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அந்த பழைய குழப்பமான சூழலோ உங்களை சுற்றி இருந்த அந்த உண்மையான ஆபத்தோ இப்ப சுத்தமா இருக்காது. நீங்க ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருப்பீங்க. ஆனா நம்ம மூளைக்கு அது தெரியாதுல்ல. அதனால அந்த அதிகப்படியான விழிப்புணர்வு உங்க முதிர் வயசு வரையிலும் அப்படியே தொடரும். மூளை அந்த பழைய பழக்கங்களை ஒருபோதும் மறக்கல. இதனால தான் அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ரொம்ப சாதாரணமான விஷயங்களை கூட நம்ம மூளை பூத கண்ணாடி வச்சு அதிகப்படியா ஆராயத் தொடங்குது. அதனால இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஓவர் திங்கிங்க இப்படி ஒரு நரம்பியல் அடிப்படையில புரிஞ்சுக்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். அச்சச்சோ, நம்ம ஏன் இப்படி இருக்கோம்னு நம்மள நாமே குறை சொல்லிக்கிறதுல இருந்து வெளியே வந்து நம்மை பற்றிய சுய விழிப்புணர்வுக்குள்ள அடி எடுத்து வைப்போம். இது நம்ம பலவீனம் இல்ல, நம்ம நரம்பு மண்டலம் கத்துக்கிட்ட ஒரு பாதுகாப்பு முறைதான்னு உணரும்போது குற்ற உணர்ச்சி எல்லாம் காணாம போய் ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இதை நீங்க கண்டிப்பா கவனிச்சாகணும். மேலோட்டமா பார்க்கும்போது தப்பா நெகட்டிவா தெரியற பல பழக்கங்கள் உண்மையில உங்களை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட உயிர் வாழும் தந்திரங்களா தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஓவர் திங்கிங் உங்க தோல்வி கிடையாதுங்க, அது உங்களை பாதுகாக்கிறதுக்காக உங்க மூளை உருவாக்குன ஒரு மிகச்சிறந்த சிஸ்டம். ஆனா இப்போ அந்த பழைய சிஸ்டம் உங்களுக்கு தேவையில்லாம கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குது, அவ்வளவுதான். பகுதி 3, நரம்பு மண்டலத்தை மறுசீரமைத்தல், மன அழுத்தத்திலிருந்து தெளிவுக்கு. இப்போ நாம ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். தீர்வுகள். சும்மா அறிகுறிகளை மட்டும் வச்சுக்கிட்டு போராடுறத விட பிரச்சனையின் ஆணி வேற எப்படி சரி பண்ணலாம், மன அழுத்தத்திலிருந்து தெளிவுக்கு நம்ம நரம்பு மண்டலத்தை எப்படி மறுசீரமைக்கலாம், மன அமைதியை கண்டுபிடிக்கிறதுக்கான அறிவியல் பூர்வமான பாதைய இந்த 3 படிகள் மிக தெளிவா காட்டுது. முதல் படி சுய விழிப்புணர்வுக்கு மாறுதல், அதாவது நம்ம பிரச்சனையை குறை கூறாம ஏத்துக்கிறது. இரண்டாவது, நம்ம நரம்பு மண்டலத்தை மறுசீரமைக்கிறது. மூணாவது, நம்ம மனத்தெளிவை முழுமையா மீட்டெடுக்கிறது. வெறும் எண்ணங்களை வலுக்கட்டாயமா நிறுத்த முயற்சி பண்றதை விட இது ரொம்பவே லாஜிக்கலான ஆரோக்கியமான ஒரு வழி. இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நரம்பு மண்டலத்துக்கு மறுபயிற்சி கொடுக்கக்கூடிய சில குறிப்பிட்ட வழிகள் இருக்கு. ஒன்னு கட்டமைக்கப்பட்ட நினைவாற்றல், அதாவது ஸ்ட்ரக்சர்ட் மைண்ட்ஃபுல்னஸ். ரெண்டாவது, கடந்த கால அதிர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ட்ராமா இன்ஃபார்ம்டு தெரப்பி. மூணாவது, நம்ம உணர்வுகளை சீரமைக்கிற சென்சரி ரெகுலேஷன். இந்த அறிவியல் ரீதியான முறைகள் மூலமா எண்ணங்களை அப்படியே அடக்கி வைக்காம நரம்பு மண்டலத்தை ரொம்ப அமைதியாவும் பாசிட்டிவாவும் செயல்பட வைக்க நம்மால முடியும். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். பல வருஷமா நான் இந்த ஓவர் திங்கிங் பழக்கத்துல இருக்கேன், இப்போ இதை மாத்த முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம். நிச்சயமா முடியும். அங்கதான் அறிவியலோட அற்புதமான நியூரோபிளாஸ்டிசிட்டி நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. நியூரோபிளாஸ்டிசிட்டினா என்னன்னா, மூளை தன்னைத்தானே மாத்தி அமைச்சுக்கிற ஒரு சூப்பரான திறன்.
கடந்த காலத்துல உங்க நரம்பு மண்டலம் எப்படி பழகி இருந்தாலும் சரி, நம்மால புதிய நரம்பியல் பாதைகளை உருவாக்கி கண்டிப்பா ஒரு அமைதியான, ஆரோக்கியமான மனநிலையை உருவாக்க முடியும். இது 100% சாத்தியம். இறுதியா உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க ஓவர் திங்கிங்க அமைதியான, தெளிவான ஒரு விழிப்புணர்வா உங்களால மாத்த முடிஞ்சா உங்க வாழ்க்கை எவ்வளவு சூப்பரா இருக்கும். தேவையில்லாத மன அழுத்தம் எல்லாம் போயிட்டு நீங்க பாதுகாப்பாவும் அமைதியாவும் முழு கவனத்தோடும் செயல்படுற ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறது முழுசா உங்க கைகள தான் இருக்கு. இந்த புதிய புரிதலோட உங்க மனசை நீங்களே இனிமையா ரீடிசைன் பண்ணலாம். இந்த விளக்க தொடுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நம்புறேன். உங்களை யோசிக்க வைக்கிற இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட சீக்கிரமே சந்திக்கிறேன்.